ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன், ஒரு நாணயம், இந்த மூன்றும் சேர்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வாருங்கள், கதைக்குள் போகலாம். அவன் நல்ல மனம் கொண்டவன், அனைவருக்கும் உதவும் பையன். ஆனால் சில நேரங்களில் சின்ன சின்ன பொய்களை சொல்லும் பழக்கம் இருந்தது. ஒரு நாள் கிருஷ்ணா வீட்டின் பின்னால் மண்ணில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது மண்ணுக்குள் ஏதோ ஒளிர்ந்தது. அப்பொழுது எங்கிருந்து என்று தெரியாமல் ஒரு மென்மையான குரல் கேட்டது. நான் நேர்மையான நாணயம். நீ உண்மை பேசினால் நான் உன்னுடன் இருப்பேன். நீ பொய் பேசினால் நான் மாயமாகிவிடுவேன். இது எல்லாம் கதையா இருக்கும். அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளிருந்து அம்மாவின் குரல் கேட்டது. கிருஷ்ணா, பிஸ்கட் டப்பாவை நீ திறந்தாயா? இல்லம்மா. கிருஷ்ணாவின் கையில் இருந்த நாணயம் மாயமாகிவிட்டது. கிருஷ்ணா அதிர்ச்சியடைந்தான். அவன் கை நடுங்கியது. கண்கள் தேடின. அம்மா, நான் தான் பிஸ்கட் எடுத்தேன். அவன் உண்மையை சொன்னவுடன் நாணயம் மீண்டும் தோன்றியது. அந்த நாளிலிருந்து கிருஷ்ணா கவனமாக இருந்தான். பொய் பேசும் முன் நாணயத்தை நினைத்தான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், யார் இந்த சாக்லேட்டை எடுத்தது? கிருஷ்ணாவின் மனம் துடித்தது. உண்மை சொல்வதா, பயப்படுவதா? மிஸ், நான் தான் எடுத்தேன். அப்போது நாணயம் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஆசிரியர் சிரித்து கூறினார், நேர்மைதான் உண்மையான தைரியம். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் காலை நாணயம் மெதுவாக ஒளியாக மாறி மறைந்தது. அப்பொழுது அந்த குரல் மீண்டும் கேட்டது, இப்போது உனக்கு என்னை தேவையில்லை. நேர்மை உன் இதயத்தில் இருக்கிறது. கிருஷ்ணா சிரித்தான். அவன் இனிமேல் ஒருபோதும் பொய் பேசவே இல்லை. ஓகே சுட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம், நேர்மை நம்மை உயர்த்தும், பொய் எப்போதும் மறைந்துவிடும். Like and subscribe.